நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சார், நான் நாய்களுக்கு நல்லா சத்தான சாப்பாடு கொடுக்குறேன், இருந்தாலுமே சாப்பிட்ற நேரம் மட்டும்தான் நாய்கள் வாலாட்டுது, அதுக்கப்புறம் அது சைலண்ட்டாக படுத்துட்டு தூங்கிடுது சார், ஒன்றுமே கண்டுக்கிறதில்ல அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கான பதில் பதிவு தான் இந்த பதிவு. நாய்களுக்கு சத்தான சாப்பாடு மட்டுமே அதனுடைய ஆரோக்கியத்துக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது சத்தான சாப்பாடு ஒரு பகுதி. நம்ம நாய்கள் கூட நேரத்தை ஒதுக்கி அது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும். எப்படி நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது காலையில் ஒரு டைமு, ஈவினிங் ஒரு டைமு, 10 நிமிடமாவது அது கூட நேரத்தை ஒதுக்கி விளையாடுறதா இருக்கட்டும், ஒரு வாக்கிங் பிடிச்சிட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம செய்கிற விட்டி அது நம்ம கூட ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிரும். எப்படி அட்டாச்மெண்ட் ஆகுனா, நம்ம ஓனர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு, நம்மளை விளையாட வைக்கிறாரு அப்படின்ட்டு அது பாசத்தை கண்டிப்பாக எந்த ஒரு பெட்டுமே ஓனர் கையிலேருந்து அது பாசத்தை எதிர்பார்க்கும். நம்ம அந்த பாசத்தை அதுங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு அது விளையாடுக்கும். வீட்டில் அதே மாதிரி கார்டிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு அனிமலாக இருக்கட்டும், எதுவும் வீட்டுக்குள்ளே வந்தாலுமே அந்த மாதிரி நேரத்தில் அது கண்டிப்பாக ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான் அதுக்கு பூஸ்ட்டு கொடுக்கணும். என்ன பூஸ்ட்டு அப்படின்னா, இதுதான் பூஸ்ட்டு. நம்ம அது கூட ப்ளே பண்ணுறது, அது கூட நம்ம அட்டாச்மெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக எல்லா பெட்டுமே ஆக்டிவாக இருக்கும். நம்மளுடைய மாணிக்கம் பார்த்திங்கன்னா தூங்கி இழந்த உடனே என்ன எதிர்பார்க்கும். எதுக்கு எதிர்பார்ப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க நம்ம ஓனரு அப்படின்னு என்னுடைய சவுண்டு கேட்டாவே அவன் கூப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருவான். எனக்கும் மாணிக்கத்துக்கும் உள்ள பாண்டிங்கை பாருங்கள். அதாவது நான் என்ன கேட்டாலுமே அவனுக்கு பதில் ஆன்சர் பண்ணுவான். அதை நீங்களே இந்த வீடியோவில் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன், நீங்களே பாருங்க. மாணிக்கா, யா வாக்கிங் போகணுமா? போலாமா? போலாமா? நீங்களே பார்த்தீங்க, எனக்கும் மாணிக்கத்துக்கும் எப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் நாய்கள் கூட நேரத்தை ஒதுக்கி செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை விட அதிகமான அட்டாச்மெண்ட்டு உங்களுக்கும் ஏற்படும். ஸோ நீங்களும் தவறாமல் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய பெட்டு கூட நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் திருப்பத்தூர் பூவரசன்.